அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உச்சநீதிமன்றம் பொது சின்னம் வழங்கலாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆண்டனிடமிருந்து கேட்கலாம். ஆண்டன் வணக்கம். ஆண்டன் வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. உச்சநீதிமன்றம் தற்பொழுதுதான் இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது டிடிவி தினகரன் தரப்பு வேட்பாளர்களுக்கு ஒரு பொது சின்னமானது ஒதுக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றமானது இன்று அதிரடியாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். தனித்தனி சின்னங்கள் அனைத்து தொகுதிகளிலும் தனித்தனி சின்னங்களானது நின்று போட்டியிட முடியாது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பொது சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நேற்று நடைபெற்ற பொழுது தேர்தல் ஆணையம் உடனடியாக பதிலளிக்காத காரணத்தினால் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என கூறிய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தது. கிட்டத்தட்ட மார்ச் 5ஆம் தேதி இந்த வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் 10 நாட்கள் இருந்தும் தேர்தல் ஆணையமானது தாக்கல் செய்யவில்லை. எனவே நேற்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் இந்த வழக்கானது இன்று எடுத்துக்கொள்ளப்படும் என நேற்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதே போலவே இந்த காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணையானது தொடங்கியது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த வழக்கு விசாரணையானது இன்று நடைபெற்றது. அப்பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பியது என்னவென்றால், டிடிவி தினகரன் தரப்பை பொறுத்தவரையில் நீங்கள் ஏன் இதனை பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கவில்லை எனவும் கேட்டார்கள். ஆனால் டிடிவி தினகரன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல் மற்றும் அபிஷேக் சிங்வி ஆகியோர் மிகவும் தெளிவாக அதனை எடுத்து கூறினார்கள். ஏனென்றால் இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கு ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. அந்த வழக்கில் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தங்கள் அங்கீகரிக்க கோரி விண்ணப்பித்திருந்தால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அது தொடர்பாக முடிவு எடுப்பதற்கு மிகவும் காலதாமதம் செய்யப்படும். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகும். ஆகவேதான் நாங்கள் அதற்கு விண்ணப்பிக்கவில்லை. எனவேதான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நிலுவையில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்திலும் இது தொடர்பான வழக்கானது நிலுவையில் இருந்தது. ஆகவேதான் நாங்கள் ஒருவேளை விண்ணப்பித்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம், ஏனென்றால் இதுதான் தற்பொழுது கூறப்படுகின்றது, டிடிவி தினகரன் தரப்பில் ஏன் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கவில்லை, தேர்தல் ஆணையம் அதை கூறியது. ஆனால் தற்பொழுது கூறப்படுவது என்னவென்றால், ஒருவேளை தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் கூட தேர்தல் ஆணையமே நீங்கள் தொடர்ந்துள்ள வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது. ஆகவே தற்பொழுது உங்களை அங்கீகரிப்பது தொடர்பாக முடிவு செய்ய இயலாது என தேர்தல் ஆணையமே கூறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு தரப்பை நாம் குற்றம் சொல்ல முடியாது. ஆகவே தேர்தல் ஆணையம் கூட வழக்குகள் நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி அங்கீகரிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. எனவேதான் நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிடவில்லை, விண்ணப்பிக்கவில்லை என அவர்கள் தரப்பில் விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது. இந்நிலையில் தான் தேர்தல் ஆணையத்திடம் நீதிபதிகள் கேட்டார்கள், எவ்வளவு பொதுச்சின்னங்கள் இருக்குன்னா இவர்களுக்கு அந்த பொதுச்சின்னத்தில் ஏதாவது ஒன்றை ஒதுக்க முடியாதா என நீதிபதிகள் கேட்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 59 தொகுதிகளில் தற்பொழுது இந்த டிடிவி தினகரன் தரப்பின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கின்றார்கள். 39 தொகுதிகள் தமிழகத்தில் உள்ளது, நாடாளுமன்ற தொகுதிகள். அதே போல ஒரு நாடாளுமன்ற தொகுதி புதுச்சேரியில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் 18 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலானது தமிழகத்தில் நடைபெறுகிறது. அதே போல ஒரு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலானது புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஆகவே 59 இடங்களில் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஆகவே இதனை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிடிவி சார்பில் தெரிவிக்கப்பட்டது, ஏற்கனவே இது போன்ற சூப்பர் சின்னம் ஒதுக்கப்பட்டு ஆர்கே நகரில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வளவு கேண்டிடேட் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆகவே ஒரு சின்னம் முக்கியமானது. ஆகவே அது தொடர்பாக ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும், ஒரு பொது சின்னமான ஒதுக்கப்பட வேண்டும் என்று டிடிவி தினகரன் சார்பில் இன்று வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். நீதிபதிகளும் அதைத்தான் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டார்கள். இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வேட்புமனுகள் தாக்கல் செய்வதற்கு இதுதான் கடைசி நாள். ஆகவே நீங்கள் அதையும் கேட்டார்கள் நீதிபதிகள், நீங்கள் அடுத்த கட்டமாக உங்களது கட்சியை அங்கீகரிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் முறையிட உள்ளீர்களா என்பதையும் கேட்டார்கள். டிடிவி தினகரன் சார்பில் நாங்கள் தயாராகவே உள்ளோம். நாளைக்கே கூட நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம், எங்கள் கட்சியை அங்கீகரிக்க கோரி. ஆனால் அதே சமயத்தில் தற்பொழுது அனைத்தும் நெருங்கிவிட்டது. இன்றுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது கடைசி நாள். ஆகவே இதற்கு மேல் கால நீட்டிப்பு எதுவும் செய்ய இயலாது. ஆகவே
உடனடியாக ஒரு இடைக்கால உத்தரவினை உச்சநீதிமன்றம் எங்களுக்கு பிறப்பிக்க வேண்டும் என அவர்கள் சார்பில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தான் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டார்கள். இந்த தற்பொழுது சூழ்நிலையில் இவர்களுக்கு தனித்தனியாக அனைத்து தொகுதிகளிலும் தனித்தனி சின்னம் கிட்டத்தட்ட 59 தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். 59 சின்னங்களை ஒதுக்கினால் அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா என அவர்கள் நீதிபதிகளும் கேட்டார்கள். மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாக கூடும். தனித்தனியாக இந்த தனித்தனி சின்னமானது ஒதுக்கப்பட்டால் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக கூடும். ஆகவே ஒரு பொது சின்னத்தை ஒதுக்கலாமே என்றுதான் நீதிபதிகளும் இன்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது நீதிபதிகள் இது தொடர்பாக முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் ஆணையமானது அதனையும் கேட்டார்கள், எப்பொழுது நீங்கள் இந்த சின்னத்தை பொது சின்னமானது ஒதுக்குவதாக அறிவிப்பீர்கள், யாருக்கு எந்தெந்த ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டது என்பது தொடர்பாக எப்பொழுது அறிவிப்பீர்கள் என்று நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டார்கள். தேர்தல் ஆணையம் அப்போது விளக்கம் அளித்தது, அந்த வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் இருக்கிற சூழ்நிலையில் அங்குதான் அந்த யாருக்கு என்ன சின்னம் என்பது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பிலும் திரு டிடிவி தினகரன் அங்கீகரிக்கப்படவில்லை என கூறி அவர்கள் வாதிட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்புக்கு நீதிபதிகள் ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நாங்கள் அவர்களை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள், அவர்களை நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக கூட நாங்கள் அங்கீகரித்து விட்டோம், அதனால்தான் இந்த வழக்கை எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூற நீங்கள் தேவையில்லை, ஆகவே நீங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை என ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பிற்கு நீதிபதிகளும் ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இந்த அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு ஏதுவாக திரு டிடிவி தினகரன் தரப்பிற்கு ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிரடியாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமானது தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும். 59 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு ஏதுவாக அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு பொது சின்னமானது ஒதுக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது நீதிமன்றமானது இந்த அதிரடியான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள்.